சொல்லிட்டா லவ்னா என்னன்னு? இதை விட சூப்பரான லவ் ஸ்டோரி இருந்துச்சுன்னா சத்தியமா நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். இங்கே தான் இருக்கானா? ஐயோ, இப்போ சாப்பிட கூப்பிட்டா வருவானா இல்லை சத்தம் போடுவானான்னு தெரியலையே. சரி, இவ்வளோ தூரம் வந்துட்டோம். நம்ம தானே அம்மா, நம்ம கொஞ்சம் சத்தமாக கத்தி பேசி மிரட்டி கூட்டிகிட்டு போயிடுவோம். கௌதம், சொல்லுங்க. சாப்பாடெல்லாம் செஞ்சு ரெடியாக இருக்குது. வந்து சாப்பிட்டு கிளம்பி எங்கனாலும். எடுத்து வைங்க, வாரேன். சரி, வரசாவா. ஹலோ, சொல்லு மச்சான். ஏலே, நேத்தே நீ என்கிட்ட பார்ட்னராக சேர வேண்டியது. நேற்று நடந்த பிரச்சனையில நான் அதை கம்முன்னு விட்டுட்டேன். ஒழுங்கு மரியாதை இன்னைக்கு ஆஃபீஸ் வந்து சேரு. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது. சைன் மட்டும் போட்டுட்டு வேலையை வந்து ஆரம்பி. வாரேன் மச்சான். இது எனக்கு அமௌண்ட் எல்லாம் ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு இப்போ பேங்க்கில் தான் இருக்கேன். நான் கொஞ்சம் கேஷ் எல்லாம் கொடுத்துட்டு மொத்தமாக டிடியாக கொண்டு வந்து கொடுத்துட்டு அப்புறம் சைன் பண்ணிக்கிறேன். என்ன மச்சான்? இல்லை, கடன் எதுவும் வாங்கினியா? அதெல்லாம் இல்லை மச்சான். இவ்வளோ நாள் ஒர்க் பண்ண பிஎஃப்லாம் நான் எடுக்கவே இல்லை இது வரைக்கும். அந்த பிஎஃப் எல்லாம் எடுத்துட்டு கையில் இருந்த சேவிங்ஸ் கொஞ்சம், அது இல்லாமல் ஒரு சில ஸ்கீம்லலாம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். மொத்தமாக எல்லாத்தையும் எடுத்து போட்டு அமௌண்ட் ரெடி பண்ணிட்டேன். அதான் சில்லறையாக கிடக்கு. அதில் அக்கௌண்ட்டில் கொஞ்சம், கையில் கொஞ்சம், இதில் கொஞ்சோன்னு. அதான் மொத்த அமௌண்ட்டையும் எடுத்து பேங்க்கில் போட்டு டிடியாக வாங்கிட்டு வந்துடலான்னு வந்தேன். நீ போயிட்டே இரு, நான் ஒரு 11:30 மணிக்குள்ளே வந்துடுவேன். இதோ பேங்க்கில் தான் இருக்கேன். டிடி எடுக்கிறதுக்கு தான் பேசிகிட்டு இருக்கேன். வாங்கிட்டு நான் 11:30க்குள்ளே வந்துடுறேன். என்ன மச்சான்? சரி, என்னமோ ஒழுங்கா வந்து சேரு. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நான் ரெடி பண்ணிட்டேன். நீ வந்தேன்னா ஒரு நல்ல நேரம் பார்த்து சைனை போட்டுட்டு வேலையை ஆரம்பிச்சிடணும் சொல்லிட்டேன். வாரேன் மச்சான். நீ போய் வேலையை ஸ்டார்ட் பண்ணு, நான் வந்துடுறேன். சரி, நான் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். சீக்கிரம் வந்து சேரு. வந்துடுறேன். எங்க இந்த பையன் காசே வேணாண்டா, பார்ட்னராக சேர்ந்து கொஞ்சம் சொன்னா கேட்க மாட்டேக்கான். சரி, என்னமோ அவன் மனசு திருப்திக்கு என்னத்தையாவது செஞ்சுட்டு வந்து சேரட்டும். என்னாச்சு இந்த அம்மைக்கு? அப்படி என்ன தீவிரமாக யோசிச்சுட்டு நடக்கான்னு தெரியலையே. அம்மா, 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 இந்த அம்மைக்கு காதும் அவுட் ஆயிட்டோ? வயசு தான் ஆகுதுன்னு பார்த்தா காது கண்ணுன்னு ஒன்று ஒன்றா ஃபியூஸ் போயிட்டு இருக்கு போல இருக்கே. எட்டி இளவரசி, உங்கள் திருமுகத்தை கொஞ்சம் நிமிந்து பாருங்கம்மா. எட்டி, உனக்கு என்ன கொழுப்பா? பேரை சொல்லி கூப்பிட்டதும் இல்லாமல் ஏட்டி இளவரசின்னு சொல்லியா? என்ன தோலை உரிச்சு தொங்க விட்டுறவா சொல்லு. ஆமாம், வேற வந்ததுலேருந்து அம்மா 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 கத்திட்டு அடக்க. அப்படி என்ன தீவிரமாக நீ யோசிச்சுட்டு அடக்க? கூப்பிடியது கூட கேட்காம. அதான் அந்தால எட்டி இளவரசின்னு கூப்பிட்டேன். உனக்கு அப்போ தான் காது கேட்கு. நான் என்ன செய்ய முடியும்? கொழுப்பு ஏறிட்டு எல்லாருக்கும். ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் விளக்கமத்த பூஜை வச்சாதான் அடங்கி வருவீன்னு நினைக்கேன். அதை விடுமா. இப்போ நீ இங்கே நின்று என்ன அப்படி யோசிச்சுட்டு அடக்க தீவிரமா? அது ஒன்றும் இல்லாட்டி, இந்த கௌதம் இருக்கான்ல, கோவமாக கிடப்பான். போய் சாப்பிட கூப்பிட்டா கத்தி விட்டுருவானோ என்னவோன்னு பயத்துலேயே போய் கூப்பிட்டேன். எதுவுமே சொல்லலை. சாப்பாடு ரெடியாக இருக்குது, வந்து சாப்பிட்டு எங்கனாலும் போன்னு சொன்னேன். எடுத்து வைங்க வாரேன்னு சொல்லிட்டான். ஆளை பார்த்தா கோவமாக இருக்கிற மாதிரியும் தெரியல. ஏதோ கொஞ்சம் தெளிவாக தான் இருக்குது முகம். என்ன கதைன்னு தெரியலையேட்டி. நேற்று அந்த கத்திட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடச்சிட்டு வெளியே போனவன் ராத்திரி எங்கே போனான், எப்போ வந்தான், என்னன்னே தெரியலையே. என்னம்மா சொல்கிறிய? அண்ணன் சாப்பிட வரேன்னு சொல்லிட்டானா? கோவமாக அவங்கள எதுவும் ஏசலையா? என்ன இது அதிசயமாக இருக்குது? அவங்ககிட்ட ஏச்சு வாங்கலன்னா உனக்கு தான் சோறை தொண்டைக்குள்ளே இறங்காதேம்மா. எதையாவது பண்ணி ஏச்சு வாங்க வேண்டியது தானே? ஐயம்மா, அப்படியெல்லாம் பார்க்காதம்மா. ஐயம்மா, அதை சொல்லி அவ்வளோம்மா, எதுக்கு இப்படி பார்க்க? ஆனால் உனக்கெல்லாம் கொஞ்சம் நெஞ்ச கொழுப்பு இல்லாட்டி திமிரு, அவ்வளவும் திமிரு. உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் உனக்கு திமிரு தான் இருக்குது. உன்னை அடக்கிறதுக்கு ஒருத்தனை கண்ணை பிடிச்சி நான் கொண்டு வந்து அவங்ககிட்ட உன்னைய மாட்டி ஒடியானா இல்லையான்னு பாரு. போகிற இடத்துல உன் மாமியாரி உன்னைய படுத்துகிற பாட்டில் எனக்கு எங்கள் அம்மாவே மேலுனே நினைக்க போறியா இல்லையான்னு பாரு. ஏம்மா, நீ எல்லாம் ஒரு தாயா? பெத்த பிள்ளைக்கு இப்படி சாபம் கொடுக்க? ஏட்டி, இது ஒன்றும் சாபம் கிடையாது. நான் உண்மையை தான் சொல்லியேன். இங்கேயோ கொஞ்சம் நெஞ்சமாவது குனிஞ்சு நிமிந்து ஏதாவது வேலை செஞ்சு எடுத்திருந்தா போகிற இடத்துல கொஞ்சம் உனக்கு அதெல்லாம் பழகியிருக்கும், ஒன்றும் தெரியாது. இங்கே நல்லா ராணி மாதிரி உட்காந்துட்டு அடக்கல. போகிற இடத்துல உன்னையே சுடு தண்ணி வச்சு கொடுக்க சொன்னால் கூட அது ஒரு பெரிய விஷயமாக தான் நீ நினச்சிட்டு அடப்ப. அப்போ தான் தெரியும் உனக்கு என்னையை பற்றி. உனக்கு வேலையும் சொல்லாமல் ஒன்றும் சொல்லாமல் உட்கார வச்சு நான் சமைச்சு போட்டுட்டு அடக்கல. வேற நீ இதுவும் பேசுவேன், இதுக்கு மேலேயும் பேசுவேன். போய் கொட்டிக்கிட்டு அந்த ஃபோன் எடுத்து வச்சுக்கிட்டு நோண்டிட்டு கிடப்போ. அண்ணா என்ன கோவம் வருதுமா இந்த தாய் கிழவிக்கு? போய் கொட்டிக்கணுமாம்ல. என்னமோ பிரியாணி, சிக்கன் பக்கோடா, அது இதுன்னு வெரைட்டியாக செஞ்சு வச்ச மாதிரி. இந்த சாம்பாரை திங்கிறதுக்கு இது இவ்வளோ பில்டப் உனக்கு. ஏன் சாம்பார் என்ன குறுக்கில் போய் அடைச்சிக்கிதோ? போய் உனக்கு வேணும்னா நீயே என்னத்தையாவது செஞ்சுக்கோ. என்னால் என்ன முடியுமோ அதை தான் நான் சமைப்பேன். ஆமாம்,
நான் சமைச்சு போட்டு நீ எல்லாம் சாப்பிட்ணுன்னா அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. அதுக்கு நீ சமைக்க சாம்பாரியே நான் தின்னுக்கிறியா? இங்கே பாரு, நானும் பொறுமையாக இருக்கணும்னு நினச்சிட்டு கிடக்கேன். இப்படி இங்கே நின்று நீ பேசிக்கிட்டே கிடந்தேன்னு வச்சுக்கோ, மண்டையை ஆஞ்சு போடுவேன் நான். ஒழுங்கு மரியாதையாக ஓடிடு சொல்லிட்டேன். அது என்னமோ தெரிலம்மா, ஒன்னைய பார்த்தா மட்டும்தான் உரண்டு இழுக்கணும்னு தோணுது. என்ன செய்ய, இந்த முகம் அப்படி இருக்கு. ஏடடி அந்த விளக்கு மாத்த. எம்மா ஓடிட்டல நான் தான், நீ அங்கனையே கிடந்து கத்திட்டட. மண்டை கண்ணம் பிடிச்சவ உனக்கு இருக்குட்டி. ஒரு நாள் பாரு, வெளுன்னு விளக்க போறனா இல்லையான்னு பாரு, அப்பதான் உனக்கு தெரியும். என்ன ராமலிங்கம் கையில இளநியோட போற மாதிரி இருக்கு? வாங்கண்ணே. ஆமா, வீட்டுல இன்னைக்கு கூழ் ஊத்துறாவ, அதான் கொஞ்சம் இளநி வேணும்னு சொல்லியிருந்தாவே எடுத்துட்டு போறேன். அப்படியாடே, கூழ் ஊத்துறன்னு ஒரு வார்த்தை சொல்லலையே. எங்க சொன்னா எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு போடணுமோன்னு சொல்லாம நீங்களே ஊத்திக்கிட்டீங்களோ? அட அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. இந்த மாடு வேலை வச்சுக்கிட்டு வேலையே கரெக்டாக கிடக்கு. வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு ஒரு வாரமா இந்த வேலையிலேயே இருந்துட்டாளா, அதான் எங்கேயும் போய் யார் வீட்டுக்கும் சொல்லலை. இன்னைக்கு காலையில தான் போய் ஒரு வீட்டை சொல்லிட்டு வந்திருக்கா. வேற இப்போதான் சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சுது. இப்போ போனதும் சாமியை கும்பிட்டுட்டு படைச்சிட்டு அதுக்கு பிறகு எல்லாரும் வரவங்க எல்லாருக்கும் சாப்பாடு கூழ் எல்லாம் போட்டு கொடுக்கணும். சரிடே, உன்னைய இப்படி பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முன்னாடி எல்லாம் குடிச்சிட்டு ஒரு அரை ட்ரௌசரை மாட்டிக்கிட்டு கிழிஞ்ச பனியனோட சுத்திட்டு எடுப்பேன். இப்போ பாரு, குளிச்சு பட்டை அடிச்சு ஒரு வேஷ்டியை கட்டி ஆள் பார்க்க அப்படி நிம்மதியா இருக்குல்ல மனசுக்கு. எல்லாம் உங்களால தானே. நீங்க மட்டும் அன்னைக்கு எனக்கு அந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கலைன்னா இன்னைக்கு நான் இப்படி இருந்திருக்க மாட்டோம்ல. என்னன்னே சொல்லியா? ஆமா, நீங்க அன்னைக்கு எனக்கு அந்த மோட்டருக்கான காசை கொடுத்து வேற மோட்டர் வாங்கி கொடுத்ததும் இல்லாம உங்களுடைய தோட்டத்துல இருக்க பிள்ளையாருக்கு தினமும் காலையிலயும் சாயங்காலமும் பூஜை பண்ணணும்னு சொல்றீங்கல்ல, அதனாலதான் நான் இப்படி பொறுப்பா மாறி இருக்கேன் கொஞ்சம். அது செய்யும் போது மனசுக்கு நல்ல நிம்மதியா இருக்குன்னே. அதான் அந்தால அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு நடக்கேன். எது குறைஞ்சாலும் உனக்கு இருக்கிற இந்த வாய் கொழுப்பு குறையலன்னா நடுவுல இந்த ஆங்கில பேச்சு வேற ஒண்ணு. என்னென்ன செய்ய, ஒரு சில விஷயம்லாம் விட்டு போக மாட்டேக்கு. என்னமோனே, நல்லா சூதானமா இருந்துக்க பார்த்து, அவ்வளோதான் சொல்லுவேன். சரிண்ணே. சரி, நான் இப்போ கிளம்பி என்ன வேற வீட்டில் அவ கத்திட்டு அடப்பா, நேரம் போகுது சாமி கும்பிடணுமேன்னு சொல்லி போய் பார்த்துட்டு வாருண்ணே. சரிடே. அப்படி நீ வர வழியில எங்கள் வீட்டு மாடு ஏதாவது பார்த்தியல்ல? ஆமாண்ணே. இந்த நம்ம சேகர் வீட்டு வயல் பக்கமா போச்சு. வேற அங்கே அறுவடை எல்லாம் முடிஞ்சிட்டனால நாங்கள் அம்மனு வந்துட்டேன். இந்த காலி பில்லுங்க தான் கிடக்கு கொஞ்சம் கொஞ்சம், அதுதான் மேய்ஞ்சிட்டு அடக்கும்னு நினைக்கிறேன். போய் பாருங்க. சரி இல்லையா நான் பார்த்துக்கிட்டேன். நீ போ. எம்மா 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 ஏய் ஆடி மாசம் காத்தடிக்க வாடி கொஞ்சம் சேர்த்து அணைக்க மானே மாங்கோயிலே அடி நானே ஆண் கோயிலே. ஏட்டி பிரேமா, வாங்கத்தே, நீங்களும் ஒரு ஆட்டத்தை போடுங்க. ஏட்டி நிறுத்து. ஏன் தே, இந்த பாட்டிலையோ வேற பாட்டு வேணா போடட்டுமா? எட்டி ஒழுங்கு மரியாதையா ஆடுறதை நிறுத்து, காலை முடிச்சு போடுவேன். என்னதான் பிரச்சனை உங்களுக்கு இப்போ? ஏட்டி, சோத்துக்கு ஒரு வேலையும் செய்யாம நீ பாட்டும் கடந்து ஆடிட்டு அடுக்க, வேற சோறு கறியெல்லாம் யாருக்கும் செய்ய முடியும்? அட இதுக்கு தான் இப்படி கடந்து கரைஞ்சிட்டு அடிக்கியாலோ. இன்னைக்கு நம்ம கோமதி அக்கா வீட்டில் கூழ் ஊத்துறாவலாம். அவங்க ஏதாவது சாப்பாடு எதுவும் செய்ய வேண்டாம், எங்கள் வீட்டில் இன்னும் கூழும் கொஞ்சம் சாப்பாடு கறியெல்லாம் கொடுத்து அனுப்பியேன்னு சொல்லியிருந்தாவ. ஏட்டி, கூழ் ஊற்றினா கொஞ்சம் கூழ் கொடுப்பாவ, கருவாட்டு கறி கொஞ்சமாக கொடுப்பாவ. வேறு சாப்பாட்டுக்கு இன்றைக்கி ஃபுல்லாக என்ன பண்ணுவேன்? ஒரு நாள் முழுக்க காலையில் மத்தியானம் நைட்டுன்னு மொத்தமாக அவங்கள்ட்டே வாங்கி தின்னுட்டு அடைப்பியோ? அப்படியே கூழ் ஊற்றினாலும் மத்தியானம் 1 மணிக்கு தான் அவங்க சாமிக்கு படைப்பாவ. அது வரைக்கும் சாப்பாடு இல்லாமல் என்ன செய்ய போகிற? ஏத்தே, அப்படியெல்லாம் இல்லை. அவங்களே கூழ் ஊற்றுறாங்கன்னா கூழை மட்டும் கொடுக்க மாட்டாவ. அதுக்கு சைட் டிஷ்ஷாக வடை, கொழுக்கட்டை, பாயாசம், கேசரி எல்லாம் செஞ்சுருப்பாவ. அது போதாதுன்னு ஒயிட் ரைஸு, சிக்கன் குழம்பு, கருவாட்டு குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் செஞ்சுருக்காவலாம். இதை மத்தியானம் வாங்கி சாப்பிடணும்னா காலையில் சாப்பிட்டா எப்படி இடம் இருக்கும்? அதான் காலையில் வயிற்று காய போடுங்க. மத்தியானம் அவங்க வீட்டில் இருந்து நான் எல்லாத்தையும் கொண்டாந்து தாரேன், சாப்பிட்டுக்கிட்டு கிடங்க. நைட்டுக்கு மட்டும் வேணும்னா ஏதாவது பார்த்துக்கிடுவோம். அதில் மிச்சம் மீதி எதாவது மீந்தா அதுக்கு சோறு மட்டும் பொங்கிக்கிடலாம், இல்லைன்னா இதெல்லாம் பார்த்துக்கிடலாம் நைட்டுக்கு. அது வரைக்கும் கொஞ்சம் கம்முன்னு கடங்க. நீ என்னையோ போ, எனக்கு சோறு பொங்கி வச்சுட்டு போக வேண்டியது தானே. யார் வீட்டில் எங்கேயாவது வாங்கி தின்னுட்டு அடக்க வேண்டியது தானே. எனக்கு என்னமோ சோத்துக்கு வழி இல்லாத மாதிரி பண்ணிட்டு அடக்கா. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பொங்கி சாப்பிட்டுக்கிடுங்க அத்தே. ஏட்டி, அந்த பச்சை பிள்ளைக்கு சோறு கொடுத்தியா இல்லையா? இல்லை அதுக்கும் இதே காரணத்தை சொல்லி வைத்து காயப்பட்டிருக்கியா? அவள் சாப்பாடே திங்க மாட்டேக்கா. நானும் காலையில் ஒரு தோசையை ஊற்றி கொடுத்து பார்த்தேன், சர்க்கரையை வச்சு தின்னுடின்னு சொல்லி திங்க மாட்டேன்னுட்டா. வேணும்னா அந்த தோசை கடுக்கு நீங்கள் தின்னுக்கிடுங்க. அவள் எனக்கு ஐஸ்கிரீமு சாக்லேட்டு தான் வேணும்னு அடம் பிடிச்சி அழுது காலையில் அவங்க அப்பா வாங்கி கொடுத்தா தான் ஆச்சுன்னு அதை சாப்பிட்டுட்டு வரங்கிட்டு அடக்கா. மதியம் எலும்புனா தான் அவளை 4 போட்டு இந்த சோத்தெல்லாம் கொடுக்கணும்.
அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல ஏதோ சத்தானத்தை என்னத்தையாவது கொடுத்து வளர்ப்பான்னு பார்த்தா ஒரு சோறு கறி ஒழுங்காக ஆக்கி போடாமல் அதுக்கு இந்த ஐஸ்கிரீமு பிஸ்கெட்டுன்னு வாங்கி கொடுத்து அந்த பிள்ளையை நாசம் பண்ணி வச்சிருக்காளுவா. ஏத்தே என் பிள்ளைய எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியும். காலையிலேயே அடிக்க வேணாம்னு சொல்லி தான் அமைதியாக விட்டுருந்தேன். வேற அதுவும் ஒரு வாரமாக ஒரு மாதிரி காய்ச்சலில் கிடந்து இப்போ தான் சரியாக இருக்குது. ஐஸ்கிரீமை திங்க போகிறாளேன்னு சொல்லி கோவத்தில் அவங்க அப்பாவை ஏசி தான் விட்டுருந்தேன். அவர் ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி கொடுக்கலையாம். கொஞ்சோல சூப்பும் ஒரு சாக்லேட் மட்டும் வாங்கி கொடுத்து வீட்டுக்கு கொண்டாந்து விட்டுட்டு போயிருக்காரு. உறங்கிட்டு அடக்கா. மதியம் கண்ணு முழிச்சாதான் சாப்பாடு கொடுக்கணும். சும்மா என்னத்தையாவது நினச்சிட்டு நீங்கள் பாட்டு கத்திட்டு எடுக்காதீங்க. என் பிள்ளைக்கு எது கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். ஆமாம் நல்லா தெரியும். வீட்டில் சத்தானதாக எதையாவது சமைச்சு கொடுத்து வளர்ப்போன்னு கிடையாது. எங்கனையாவது போய் சோவாரிட்டு வந்து வீட்டில் கிடக்கிறத எடுத்து கொடுத்து தின்னுன்னா அந்த பிள்ளை எப்படி சாப்பிடும்? ஏத்தே உங்களுக்கு இந்த கூழ் சாப்பாடு வேண்டான்னா நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிறத பொங்கி சாப்பிட்டுக்கிடுங்க. என்னாலலாம் இன்றைக்கி சமைக்க முடியாது. அவங்க இல்லை வீட்டில் இருந்து இன்றைக்கி பழையல் சாப்பாடு வருது. நான் அதையே சாப்பிட்டுக்கிடுவேன். உங்கள் பிள்ளைய வந்து ஆஃபீஸில் சாப்பிட்டுக்க சொல்லிட்டேன். என் பிள்ளை அசினுக்கும் இதையே கொடுத்துக்கிடுவேன் நான். சே பொம்பளையாம்மா இவ. நான் பொம்பளைக்கு பொம்பளை, ஆம்பளைக்கு ஆம்பளை. வட்டாமே கலசடை எங்கன்னு தான் இதை பிடிச்சிட்டு வந்தானோ தரலாமா? சரி ஏங்க நான் இந்த கருவாட்டு கறியை கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு வாரேன். அதுக்குள்ளே கொஞ்சம் இந்த முத்தத்தை மட்டும் கொஞ்சம் தூத்து கொடுத்துருவியலா? வேற இதை விட்டுட்டு வந்தால் அடி பிடிச்சி போகும். என்ன வருஷம் சொல்லிய கருவாட்டு கறியா? என்ன இன்னைக்கு அதிசயமாக சொல்லாமல் கொள்ளாமல் சமைச்சிருக்கே, அதுவும் கருவாட்டு கறி. நம்ம வீட்டில் கருவாடு எதுவும் இருந்தா மாதிரி தெரியலையேட்டி. எப்போ வாங்கினேன்ட்டு தெரியாமல்? எப்பமோ வாங்கினேங்க. இன்றைக்கி வைக்கணும்னு தோணுச்சு, அதான் வச்சிருக்கேன். கொஞ்சம் இந்த இடத்த மட்டும் தூத்து கொடுங்களா? இங்கே நீயே உட்காந்து காத்தோட்டமாக சாப்பிடுவீங்க. சரி 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 பரவாயில்லையே. என் பொண்டாட்டி இன்னைக்கு நான் சொல்லாமையே கருவாட்டு கறியெல்லாம் வச்சிருக்காளே. நான் தான் சமைக்கணுமோ நினச்சிட்டு வந்தேன். பரவாயில்ல, அவளே கொஞ்சம் பொறுப்பாக மாறிட்டான்னு நினைக்கேன். என்ன உஷா போமா? எங்க பிரேமா கூப்பிடிய? அட என்னட்டி தெரியாத மாதிரி கேட்க. நம்ம கோமதி அக்கா வீட்டில் இன்னைக்கு கூழ் ஊத்துறாவல்ல, மதியத்துக்கு சாப்பாட்டுக்கு வந்து எங்கள் வீட்டில் எடுத்துகிட்டு போங்க, யாரும் சமைக்க வேண்டாம்னு சொல்லிட்டு போனாவல்லே, மறந்துட்டியோ? ஐயையோ, நம்ம அவங்கள்ட்ட தான் போய் கருவாட்டு கறியை முன்னாடியே கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்ததை போட்டு கொடுத்துருவாளோ. இவன் வேற இங்கேயே நின்றுட்டு அடக்க தொடப்பத்தை கையில் வச்சுக்கிட்டு உண்மை தெரிஞ்சால் வெளுத்துப்படுவானே. அட என்ன உஷா சொல்லாம கொள்ளாம நீ மட்டும் போய் கருவாட்டு கறியெல்லாம் வாங்கிட்டு வந்துட்ட போல இருக்கு. ஐயோ கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாலே. என்ன பிரேமா சொல்றிய? கோமதி அக்கா வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்தாளா? அண்ணே செல்வண்ணே நீங்களும் இங்கே தான் இருக்கிறீங்களோ? ஆமாண்ணே, இந்த பாத்திரம் கோமதி அக்கா வீட்டில் உள்ளது தான். எனக்கே இந்த பாத்திரத்தில் நிறைய தடவை அவங்க குழம்பெல்லாம் கொடுத்துருக்காவல்லே, அதனால தான் கேட்கேன். ஏட்டி உஷா போகும்போது ஒரு குரல் கூட வாரேன்னு தானே சொல்லியிருந்தேன். இப்படி சொல்லாமல் கொள்ளாமல் விட்டுட்டு போயிட்ட பத்தியா? பற்ற வச்சிட்டியே பரட்ட. வந்ததும் வராததுமா என் கதையை முடிக்க முடிவு பண்ணிட்டாலே. உஷா இவன் வேற கரைய ஆரம்பிச்சிட்டான். இப்போ என்ன சொல்லி சமாளிக்கன்னு தெரியலையே. என்னங்க என்ன நொண்ணுங்க? ஆமாம், இந்த கருவாட்டு கறி யாருக்குள்ளது? எங்க உண்மையாவே நான் தாங்க கறி வச்சேன். அவ சொல்லி அதை கேட்டு நீங்க ஏன்ட்டியா கோவப்படுறிய? நான் தான் எந்திரிச்சு கறி வச்சேன்னு சொல்லியோம்ல. நீ தான் கறி வச்சேன்னு சொல்லி, ஆனால் நீ கறி வச்சதுக்கான அடையாளமே இங்கே இல்லையே. கருவாடே நம்ம வீட்டில் இல்லை, ஏதுன்னு கேட்டால் சொல்ல மாட்டேங்க. ஒரு உள்ளி தக்காளி உரிச்சு போட்டு தோல் எதுவும் காணும் இங்கே. வேற எப்படின்னா நம்பியது நீ தான் கறி வச்சேன்னு சொன்னினா? ஐயையோ பாயிண்டா பேசுறானே. நீ எழும்புனதே 10:30 மணிக்கு தான். 10:50 எப்படி உன்னால சோறு பொங்கி கறி வச்சிருக்க முடியும்? உண்மையை சொல்லு, நீ அவங்க வீட்டிலேருந்து தான் எடுத்துட்டு வந்தியோ? ஏங்க யாங்க இப்படி கேட்குறிய? அவங்க வீடு நம்ம வீடும் பிரித்து பேசிக்கிட்டு எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று தானே. கூட கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுனே, அதான் கொஞ்சம் கறி போட்டு சாப்பாடெல்லாம் கொடுத்து விட்டுருந்தாவே. ஆனால் நீ எல்லாம் உருப்படவே மாட்டோம் உஷா. அவங்க வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்ததும் இல்லாமல் அவங்க வீடும் நம்ம வீடும் பிரித்து பேசாதன்னு சொல்லியா பத்தியா? இதையெல்லாம் கொண்டு நம்ம அடிச்சிருவேன் உஷா. கறி கூட்டு வச்சதெல்லாம் டயர்டாக இருக்குது, கொஞ்சம் இந்த முத்தத்தை தூத்து கொடுங்கன்னு சொன்ன பத்தியா? என்னால் அதை தாங்கிக்கிடவே முடியலை. சரி என்ன அப்போ நீங்கள் பேசிட்டு இருங்க. நான் போய் கோமதி அக்கா வீட்டில் எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் கறியும் சோறும் வாங்கிட்டு போகிறேன். வேற மொத்தமாக தீந்துட போகுது. பிரேமா வந்து போட்டு கொடுத்ததும் இல்லாமல் இப்படி அந்தால விட்டுட்டு போறியே. சாவு, விட்டுட்டு போய் வாங்கிட்டு வந்தல்ல, மாட்டிக்கிட்டு சாவு. அடி பாவி, இந்த மண்டைக்கு வழி இல்லாதவ இனியும் போட்டு கொடுத்துட்டு இப்படி அந்தால விட்டுட்டு போறாளே. ஐயோ இவன் வேற முறைச்சிக்கிட்டே நிற்கானே. எதுக்கு உஷா இப்படி என் மானத்தை வாங்கிய? உன்னால சோறு கறி வைக்க முடியலன்னா கம்மனு இருந்துரு, நானே சமைச்சுக்கிட்டேன்னு கூட சொல்லிட்டோம்ல. எதுக்கு இப்படி வீடு வீடாக போய் பாத்திரத்தோட வாங்கிட்டு வந்து என் மானத்தை வாங்கிட்டு அடக்க? எத்தனை வாட்டி தான் உனக்கு நான் சொல்லியது? ஏங்க இல்லைங்க, உங்களுக்கு கருவாட்டு கறினா நல்லா பிடிக்கும்ல, அதான் கொஞ்சோல கொடுங்கன்னு வாங்கிட்டு வந்தேன். இதில் என்ன தப்பு இருக்கு? ஆனா நீ எல்லாம் செய்